வணக்கம். விண்வெளி மருத்துவம் கடந்த 30 ஆண்டுகள் ஆய்வு செய்து 17 ஆண்டுகள் இந்த நூலை ஆய்வு செய்து வெங்கடேச மின்சாரம், வெங்கடேச மருத்துவம், வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சாரம், வெங்கடேச உணவில்லா மருத்துவம், வெங்கடேச ஈர்ப்பு விசை மின்சாரம், வெங்கடேச நீர் உட்சுழற்சி இயந்திரம், ஃபுட்லெஸ் ஸ்பேஸ் மெடிக்கல் சயின்ஸ், வெங்கடேச ஃபுட்லெஸ் ஸ்பேஸ் மெடிக்கல் சயின்ஸ், வெங்கடேச சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி, வெங்கடேச க்ளோஸ்டு சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின். இந்த 3 விஞ்ஞானம்தான் நமக்கு எதிர்காலத்தில் வந்து கொண்டிருக்கிற இந்த கருத்துக்களை உள்வாங்கித்தான் நாம் விண்வெளி மருத்துவத்தை உருவாக்கியிருக்கிறோம். யோக சாதனை என்பது ஓக சாதனை. ஓகம் என்று சொன்னாலே உடலையும் மனதையும் சேர்த்து செய்கின்ற பயிற்சி என்று பொருள். ஓகம் என்று சொன்னால் ஓங்குக என்பதன் சுருக்கம்தான். ஓம் என்று சொல்றமே, அது ஓங்குக என்பதன் சுருக்கம்தான் ஓங்குக. ஓம் என்று சொல்றதெல்லாம் அதெல்லாம் அந்த ஓங்குக என்பது ஓ இனிதே. இந்த ஓங்குக வளர்தல் என்று பொருள். ஓங்குக வளர்தல் உயர்தல் என்று பொருள். ஓ இனிதே எமக்கென்னோ செய்த கண்ணுன்னு வள்ளுவர் சொல்வார். ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் என்று சொல்வார். ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வன. ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வன, வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த நல்லதுக்கெல்லாம் வளர்ந்து வருவதற்கெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி நாம் இந்த பூமியில் இருக்கிற மருத்துவத்தையும், பூமியில் இருக்கிற மருத்துவம் அத்தனையும் போதைப் பொருள் அடிப்படையாக கொண்டது தான். பூமியில் இருக்கிற இப்போ தற்பொழுது நடைமுறையில் இருக்கிற வெள்ளைக்கார பகுத்தறிவு தாண்டாத, மனதை பற்றி புரிந்து கொள்ளாத, உயிரினும் எலக்ட்ரானை புரிந்து கொள்ளாத இந்த வெள்ளைக்கார அறிவுகட்ட ஜென்மங்களால் தவறான முறையில் கொடுக்கப்படுவதுதான் இந்த மருத்துவங்கள். தவறான முறையில் சொல்லப்படுகின்ற மருத்துவத்தை நாம் எப்படி வேறுக்காகத்தான் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் வெள்ளைக்காரர்களுடைய அந்த சிறு பகுதியை வெட்டி ஊட்டுதல் பயிற்சியை அல்லது அந்த முயற்சியை அல்லது அந்த வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, பரிணாமத்தில் ஏற்பட்ட உள்குற்றம், அது ஜீரண நீர் ஏற்பட்ட உட்குற்றம், ஐந்தறிவோடு பிறந்த உள்குற்றம், 6ஆம் அறிவு இருந்தும் பயன்படுத்தாத உள்குற்றம், அறிவு மனத்தையும் சேர்ந்து செய்யாத உள்குற்றம், இதையெல்லாம் போக்குவதுதான் இந்த விண்வெளி மருத்துவம். ஆகவே வெங்கடேசனுடைய இந்த உயர் கருத்துக்களைத்தான் நான் விண்வெளி மருத்துவமாக மாற்றியிருக்கிறேன். இப்போ நான் இந்த விண்வெளி மருத்துவம்னா என்னங்கிறது, எப்படி செய்வது அப்படிங்கிறது சொல்லப்போம். எதிர்காலத்தில் இது வர இருக்கிறது. எதிர்காலத்தில் விண்வெளி மருத்துவம் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும்தான் விண்வெளி மருத்துவம் இருக்கிறது. நான் கடந்த 17 ஆண்டுகளாக இதை பற்றி நான் பேசிட்டு வர்றேன். இந்த விண்வெளி சக்தியிலிருந்து நாம் சக்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். விண்வெளியிலிருந்து எப்படி நாம் சக்தி எடுப்பது, அதான் விஷயமே. வெங்கடேசன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக விண்வெளி சக்தியை நாம் எப்படி பெறுவது, அங்கே இருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி வாழ்வது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக கொஞ்சம் விரிவாக நாம் பேச கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அறிவை பயன்படுத்தி நாம் தன்னுடைய நோயை போக்க வேண்டும். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரங்கிறார். அப்போ அறிவு துன்பத்தை போக்கும் கருவிங்கிறார். அறிவு என்ன தெரியுமா? பிறர் சொல்லுகின்ற உலகத்தில் இந்த மூலையில் யார் சொன்னாலும் அவர்கள் சொல்லுகின்ற அறிவையும் பிறர் சொல்கின்ற அறிவையும் தன்னுடைய அறிவையும் சேர்த்து பார்த்து
ஆராய்ச்சி செய்து முடிவெடுத்தல் தான் அறிவுன்னு பேர். அதுக்கு தான் எப்பொருள் யார் யாருமை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் அறிவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்லிவிட்டு பண்புடையாரை சார்ந்து வாழ்கின்ற உலகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு சொன்ன அதே திருவள்ளுவர் பண்புடையார் பட்டுண்டு உலகங்கிறார். ஆகையினால பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ இருக்கிறது வெள்ளைக்கார அந்த முண்டங்கள் பரிணாம அறிவியலை பற்றி சிந்திப்பதில்லை. நாம் ஆறறிவு அறுசுவை ஆறறிவு நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறோமே தவிர நாம் அறுசுவைக்கு அடிமையான ஒரு மடையர்கள் தான் கூட்டம். நமக்கு 6 அறிவு இருக்கிறது, ஆனால் அறுசுவையை பற்றி அதன் கொடுமைகளை பற்றி தெரியவில்லை. அறுசுவை என்பது அது ஒரு போதைப் பொருளை தவிர அது ஆரோக்கிய பொருள் அல்ல, இல்லையா? அறுசுவை என்பது என்ன உங்களுக்கு தெரியும். உவர்ப்பு, இனிப்பு, துவர்ப்பு, காரம், கரிப்பு, புளிப்பு, கசப்பு, இது 6 தான் இருக்குது, இல்லையா? முதல்ல துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, அப்புறம் கைப்பு. இந்த 6 வகையான சுவைகள் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா அது மாறிட்டே போகுது, அழுகிட்டே போகுது. துவர்ப்புலேருந்து தொடங்குது, கடைசியில் சளிப்பு வருது, கடைசியில் மூப்பு வருது, கடைசியில் சாப்பு வருது. இந்த மாதிரி 10ஆக மாறுது. இதெல்லாம் உப்புக்கள், 10 வகையான கொடிய உப்புக்கள். ஒவ்வொரு சுவையும் உப்புக்கள் தான். துவர்ப்புனா துவர்க்கும் தன்மையுடைய உப்புன்னு பேர். துவர்ப்பு, அப்புறம் புளிப்பு, அப்புறம் இனிப்பு, அப்புறம் கசப்பு, அப்புறம் கார்ப்பு, கரிப்பு, இப்படியே மாறிட்டே போய் கடைசியில் அது சளிச்சு போய் மூப்பு வந்து சாப்பு வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாப்பு என்று சொன்னாலும் சாவை தெரிகின்ற உப்புன்னு பேர். மூப்பு என்று சொன்னாலே மூப்பை தெரிகின்ற உப்புன்னு பேர். சளிப்பு என்னன்னா சளிப்பு, கெட்டு போகக்கூடிய தன்மையோட உப்புன்னு. எல்லாம் பயோகெமிஸ்ட்ரி தான், உடல் வேதியியல். புரியுதுங்களா? உயிர் வேதியியல், உடல் வேதியியல், உயிர் வேதியியல், இல்லையா? அப்போ செயற்கை தனிமங்கள், இயற்கை தனிமங்கள், பூமியிலிருந்து வந்தால் அது பூமியிலிருந்து வரக்கூடிய தனிமங்கள், உயிரில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம், அது பயோகெமிஸ்ட்ரின்னு பெறுவாங்க. புரியுதுங்களா? இந்த பயோகெமிஸ்ட்ரி உயிரை அடிப்படையாக கொண்டு ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றம் தான் இந்த உயிரில் ஏற்படுகின்ற வேதியியல் மாற்றத்தில் நாம் சாப்பிடுகின்ற நுகர்கின்ற உப்புக்கள் தான் எல்லா வகையான சுவையும் நமக்கு இருக்கிறது. அந்த மேம்பட்ட 6 சுவையில் நாம் அடிமையாகி போன காரணத்தினால் நாம் மூளையை அடகு வைத்து விட்டோம். தமிழ் மெய்யலி மறந்து தொலைத்த காரணத்தினால் நாம் ஆங்கிலத்திற்கு அடிமையாகி எல்லா மொழியும் தாண்டி இந்த தமிழ் மொழி வளர்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் 8000 மொழி இருக்குது. எல்லா மொழிகளையும் எல்லா மொழியும் கலந்துருக்கும். அந்த ஒவ்வொரு மொழியில் இருக்கிற சொற்கள்லாம் பிரித்து எடுத்துட்டோம்னா தனித்தந்த மொழி இயங்காது. ஆனால் தமிழ் அப்படி அல்ல. தமிழில் 99.9 விழுக்காடு தனித்து இயங்கும் 100 விழுக்காடு தனித்து இயங்கும் தன்மையுடையது. எந்த மொழியும் கடவாமலேயே தமிழில் பேச முடியும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுமே அதில் இருக்கிற பிற மொழிகள் கலப்பு. என்ன கலந்துருக்குது? சமஸ்கிருதம் கலந்துருக்குது, இந்தி கலந்துருக்குது, உருது கலந்துருக்குது, அரபி கலந்துருக்கு, எல்லாமும் கலந்துருக்குது. அதை பிரிச்சிட்டோம்னா எந்த மொழியுமே அங்கே இருக்காது. ஆனால் தமிழ் அப்படி இல்லை, தனித்து இயங்கும் தன்மை உடையது. அதுதான் விஷயமே. ஆனால் தமிழில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பல தொழில்நுட்ப கருவிகள் இருந்திருக்கின்றன. அந்த ஒரு உச்சகட்டம் தான் இந்த அறிவியல். இந்த தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய சித்தர்களால் உருவாக்கிய பரிணாம அறிவியல் விஞ்ஞானிகள் உருவாக்கிய அந்த கருத்தை தான் நான் மருத்துவமாக மாற்றியிருக்கிறேன். அதில் கூர்ந்து சிந்தித்து இது எப்படி செய்வது? நாம் உண்ணுகின்ற உணவு 4 வகையில் பிரியுது. 1 திடக்கழிவாக போகுது, 2வது சிறுநீராக பிரியுது, 3வது இறைவன் ஒரு பகுதி உணவு பதவி விஷமாக படுகிறது. அதை தான் நம்ம காலை எழுந்திரிச்சேன்னா பல்லு விளக்குறோம், நாக்கை சுத்தப்படுத்தலாம், பல்ல வளர்க்குறோம், இல்லைங்களா? 4வது ஒரு பகுதி மீத பகுதி முக்கியமானது. நாம் சாப்பிடுகின்ற மாவுச்சத்து உடலில் தங்கி கொழுப்பாக மாறி உடலில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. புரியுதுங்களா? மீத பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. நீர் உணவின் மூலம், நல்லா புரிஞ்சுக்கணும், நீர் உணவின் மூலம் மாதக்கணக்கில் கரைத்தெடுத்த பிறகுதான் அது சுத்தமாகி விடுகிறது. அப்பொழுது நடுநிலையான உடல் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நடுநிலையான உடல் வருவதற்கு சாதாரண விஷயம் அல்ல. 6 மாதங்கள் நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து சுவை சேர்த்து மனம் என்கிற விபச்சாரியை ஏமாற்றுவதற்காக நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா முதல்ல நடுநிலையான உடல் வரும். நடுநிலையான உடல் வருவதற்கு 6 மாதங்கள் ஆகலாம். என்னோட ஆசிரியர் 9 மாதங்கள் எடுத்துக்கொண்டால் நான் 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டேன். புரியுதுங்களா? இப்போ கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியிலிருந்து தான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்ம சாப்பிட்ற சாதாரண உணவுக்கு தான் அந்த விண்வெளியிலிருந்து வர சக்தியை தடுப்பதுதான் இந்த சாதாரண உணவு. சாதாரண உணவு உள்ளே தங்கி பல நோய்களுக்கு காரணமாக மாறிவிடுகிறது. அதுதான் மாவுச்சத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். மாவுச்சத்து அது நோவுச்சத்தாக மாறுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வெள்ளைக்கார காட்டு முண்டங்கள் மாவுச்சத்தையும் பன்றி இறைச்சியைத்தான் அவர்கள் உண்டு வாழ்ந்து வருகிறார்கள். 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இந்த கேவலமான இந்த ஆங்கில மொழி, 56 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இந்த தமிழ் மொழியை அழுத்தி வைக்கிறது என்று சொன்னால் சகித்து கொள்ள முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. எல்லா மொழிகளிலிருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தை நம்மளால் விட முடியுதான்னு பாருங்கள். ஆங்கிலம் அவ்வளவுப்பட்டு ஒரு கெட்ட நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆகினால் உலகத்துக்கு எடுத்து குட்டிச்சேவராக்கியவர்கள் இந்த வெள்ளைக்கார முண்டங்கள். ஆகியனால் நாம் இந்த பரிணாம அறிவியலை எடுத்துக்கொண்டு அறிவையும் மனதையும் நாம் புரிந்து நாம் மருத்துவத்தை செய்ய வேண்டும். ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, ஓரறிவதுவே உற்றறிவறிவதே, ஈரறிவதுவே அவற்றோடு நாவே, மூவறிவதுவே அவற்றோடு மூக்கே, நாலறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு காதே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே. 6ஆம் அறிவு என்பதும் அந்த அறிவு என்பதும் மனம் என்பதும் ரெண்டும் சேர்ந்து செய்யக்கூடிய மருத்துவம் தான் இந்த மருத்துவம். 6அறிவதுவே அவற்றோடு மனனே. 6ஆவதும் கூட்டல் 7 என்கிற மனமும் இரண்டும் சேர்ந்ததுதான். அறிவோடு மனமும் சேர வேண்டும், அல்லது அறிவு மனமும் சமமாக இருக்க வேண்டும். இப்படி தான் அந்த பொருள் கொள்ள முடியும். ஆக 6ஆம் அறிவோடு அது மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி தான் இந்த விண்வெளி மருத்துவம். காலை முதல் மாலை வரை நேரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக உடலில் இருக்கிற உடல் சம்பந்தமான அனைத்து நோய்களும், 12 அடுக்கள் இருக்கிற அனைத்து நோய்களும், மனம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் நீங்கி விண்வெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு நீங்கள் வெற்றி காண முடியும். நன்றி, வணக்கம்.